பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் வந்துச்சு சார். இந்த சட்டம நீதி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ப்ராஜெக்டாக இது இருக்கும். பிஎன்சி லோக்கலும் போவோம், ஃப்ரான்ஸில் லண்டன்லேருந்தும் ஃபோன் வரும். இல்லை வித்தியாசம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் இருக்கும். அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தான் இருக்கும். ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. சுந்தரமூர்த்தின்னு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அது கேரக்டரை. அவர் எப்படி ஒரு அவரோட அவர் வாதாடுறதே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாட வைக்குது, அவர் எப்படி நீதி அடையிறாருங்கிற இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சட்டம் நீதி. சொல்லுங்க சார். ஓடிடியும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வரமாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவரில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வர்றதில்லைன்னா, அவங்க 2.5 hours அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும் அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு கிடைக்காதனால, அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில ஓடிடி நிறுவனங்கள் வந்து அழகாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி. இந்திய திருநாட்டில் வந்து சட்டமும் நீதியும் நிலைநாட்டப்பட்டிருக்கா? எப்போ நிலைநாட்டப்பட்டிருக்கு? எந்த வருஷம் நிலைநாட்டப்பட்டிருக்கு? அப்பப்போ என்னென்னோ வருது, என்னென்னோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அதை சர்வைவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுவும் கடந்து போகும் தான் சார். அம்பேத்கரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா? இன்னமும் வந்து ஜாதி ரீதியில் ஒரு இதாக பார்க்குறாங்க ஒரு சில நபர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த இந்த மூவிக்கு சட்டம் சொல்லனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். சொல்லுங்க, எப்படி பார்க்கலாம் சார்? எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறோம் நம்ம? நான் அப்போ சொன்ன பதில் தான். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் ஆளுங்க புது ஆளுங்க வராங்க. அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கெல்லாம், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தானாக அது நடந்துட்டு தாங்க இருக்குது. இது நடக்காமலாம் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். தம்பி என்ன சொல்லுங்க? இல்லை, படமும் ஷார்ட்டாக இருக்குது, ரிலீஸிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா G5? அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அது யாராலையுமே செய்ய முடியாது. இவங்க பண்ண ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி, இந்த இடத்துல 8 மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம், 11 மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா, இந்த பையன் இருக்க மாட்டான், வேறு பையன் இருப்பாங்க. ஆக வந்து நான் தான் ஓடணும், நாங்கள் தான் ஓடணும். இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக 22 நாள்லேயே 25 நாள்லேயே பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மியில் அழகாக செலவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கெலாம் யாரும் சினிமாலேயே அவ்வளோ செலவு பண்ணிக்க முடியாது. இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. தீக்குளிக்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக கூட நிறைய பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது. இதில் வந்து கடனோ எதுக்கோ தீக்குளிக்கிறது இல்லை. அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் ஈர்க்கிறதுக்காண்டி கோர்ட்டோட வளாகத்தில் வந்து தன்னைத்தானே எரிச்சுக்கிறாரு. அவருக்கு எப்படி நீதி சுந்தரமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வாங்கி தருதுங்கிறது தான் சட்டமும் நீதி. இல்லை, நீதி சரி, ஏன்னா சட்டம் சரியாக தான் இருக்குது, அது சப்ஜெக்டிவ் தான். அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி ஆனால் ஜட்ஜிட்டு வந்து நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்குது. நம்ம வக்கீல்கிட்ட தான் இருக்குது சட்டத்தை எப்படி பிடிச்சி நீதி அடையிறோங்கிறது அந்த பார்த்து. ஸோ சட்டம் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. அதை எப்படி அப்ரோச் பண்ணி நீதியை பெற்றுத்தரதுங்கிறது தான் சேலஞ்சாக இருக்கும். அப்படி இல்லை, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓடிடி ரீச்சும் அதிகம் தான் சார். இங்கே ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குது சார். சவுத் சைடில் வந்து ஓடிடியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. ஸோ உங்களுடைய பதில் என்ன? கிராமப்புறங்களை வந்து ஃபோனில் மூவி பார்க்கணுமான்னு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இன்னமும் ஓடிடி என்பது கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களை பற்றி இல்லை, அப்படி இருக்கான்னு தெரியல சர்வே. ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜீலே ஐலிலேருந்து நிறையா விஷயம் வந்தது எல்லாமே ரீஜனல் கிரவுண்டட் மூவி சீரீஸ் தான் நிறையா வந்திருக்கு. அதுக்கு என்ன வரவேற்பும் கிடச்சிருக்குன்னா எல்லோரும் பார்க்குறாங்க தானே அர்த்தம். என்ன ரீஜனல் ஜான்ராவும் வருது. ஸோ
ஓடிடியோட ரீச் அங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு உதாரணம் சொல்ல கீழே துதக்கோர் கீழே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நடிகர் சரவணனும் நடிச்சிருக்காரு. அதனால் பிஎன்சி லோக்கலாக போகும். இது நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போவோம், ஃப்ரான்ஸில் லண்டன்லேருந்தும் ஃபோன் வரும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்க அத்தனை மொழியில் இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க. சிலோன்காரங்க குறிப்பாக சிலோனிஸ்ட்லாம் வந்து ஃபாரினில் ஃப்ரான்ஸ்லேயும் யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இது அங்கே அதிகமாக இது போகும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற சவுத்து கீழேயும் இறங்கும். ஆமாம் சார். அந்த அவங்களோட டிவிரன் சரவணனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர்ஸாக வந்து எதுவுமே ஆழமாக ஒரு இம்பேக்டாக வந்து கிரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தம்பி. ஸோ அது ஒரு ஆதங்கம் இருக்கா சார்? எனக்கு ஆதங்கம்லாம் கிடையாது. எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். இயக்குனர் இன்னைக்கு வந்து handle பண்ண- இது வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு மூலமாக இந்த கேள்வி மறுக்கப்படும், மாறும். பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் வந்துச்சு சார். இந்த சட்டம நீதி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும். ஏன்னா இதில் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன். நான் வந்து உழைச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். இவன் உழைச்சிருக்கான், இந்த பையன் உழைச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காங்க, அவ்வளோ. அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். இது வந்து எல்லாராலும் திரும்பி பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டாக வரும். அது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினேன். அது நான் நினச்சது நடந்துருச்சு. அதை நான் பார்த்துட்டேன், படமாக பார்த்துட்டேன். அதனால் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக எப்படி நான் விஜய் டிவியில் வந்து மகாநதி பண்ணி பெரிய அளவு ரீச்சோ, அது மாதிரி நான் ஜீயில் இது பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது மிகப்பெரிய ரீச் ஆகும். இது டச் பண்ண எனக்கு தெரியும். கடைசி கேள்வியானா? வாய்ப்பு எதுவும் தேங்க்யூ. ஆடிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கேன் படத்துக்கு. எதுவும் சிலது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். சில காரணங்களால் மேபி இட் டசன்ட் ஃபுல்லாக மெட்டீரியலைஸ் ஆகலை இன்னும். அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது அமைஞ்சால் நல்லாயிருக்கும், நானும் பண்ணுவேன். ஓடிடி தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கல எதுவும். வர வாய்ப்புகளில் எது நல்லாயிருக்கோ நானும் பண்ணுறேன். அது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு எந்த அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் நடந்தது இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கோம், நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், யாரோடெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அவங்களுடைய நேரத்துக்கும் இந்த அற்புதமான தருணங்களை உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். சட்டமும் நீதியும் ஜூலை 18 முதல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். நன்றி.